ப்ரோமோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, மீனாவோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து முத்து ஒரு மாதிரி கோவமாகவே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் வேறு சட்டை போட்டு வந்ததை பார்த்து எல்லாருமே சந்தேகப்படுறாங்க. போன இடத்துல எதுவும் பிரச்சனையாக விசாரிப்பாங்க. ஆனால் முத்துவும் மீனாவும் உண்மையாக சொல்ல மாட்டாங்க, போய் சொல்லி சமாளிப்பாங்க. இருந்தாலும் ரோஹிணி விடாம மீனாவை தனியாக பார்த்து விசாரிக்கிறாங்க. என்ன மீனா, உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து முத்து கோவமாகவே இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் வேறு சட்டை போட்டு வந்திருக்காரு, அங்கே எதுவும் பிரச்சனை நடந்துச்சான்னு கேட்குறாங்க. மீனா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் ரோஹிணி திரும்ப திரும்ப அதை பற்றியே கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ மீனாக்கு செம்ம கடுப்பாகுது. எங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு என்ன, அதை பற்றி நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ பதிலுக்கு ரோஹிணி வந்து, என்ன மீனா கோவம் வருதா, இதே மாதிரி தான் நீங்களும் முத்து எங்கள் விஷயத்தில் தலையிடும் போது எங்களுக்கும் கோவம் வருது. இங்கே பாருங்க, உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, அதே மாதிரி எங்கள் விஷயத்தில் இனிமேல் தேவலாம் தலையிடாதீங்கன்ற மாதிரி மாட்டிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, சிட்டி ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆயிடுறாரு. அவர் என்னமா பெரிய தியாகி மாதிரி அவருக்கு மாலையெல்லாம் போட்டு வரவேற்பாங்க. அப்போ சத்யா பேச்சு வாக்கில் மீனாக்கு முத்துக்கு இன்னைக்கு கல்யாண நாள்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போனால் ஏதாவது பிரச்சனை வரும், அதனால தான் நான் போலன்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட சிட்டிக்கு ஒரு ஐடியா வருது. என்ன சத்யா, என்னதான் இருந்தாலும் அவங்க கூட பிறந்த அக்கா, நீ போகாம இருக்கலாமா? அது இல்லாமல் இந்த மாதிரி நேரத்தில் தான் நீ உங்க அக்காக்காக போய் நல்லா சீர் செய்யணும், அப்பதான் இந்த வீட்டில் உங்க அக்காவுக்கு மரியாதை இருக்கும். இந்த காசு அப்படி போய் உங்க அக்கா மாமாக்கு தடப்படலாம் சீர் செய்ய அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாரு. சிட்டியோட பிளானு, சத்யா போய் அங்கே ஏதாவது திமிரா பேசுவாரு, முத்தும் கோவப்பட்டு சத்யாவை அடிப்பாரு, அப்படியே பிரச்சனை பெருசாக நினைக்கிறாரு. அதனால தான் சத்யாவை கட்டாயப்படுத்தி ஃபங்க்ஷனுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் விஜயா வீட்டை தான் கட்டுறாங்க. ஃபங்க்ஷனுக்கான எல்லா ஏற்பாடும் நடக்குது. எல்லாருமே வர ஆரம்பிச்சுறாங்க. முக்கியமாக ஸ்ருதியோட அம்மா வருவாங்க. அவங்கள பார்த்தோன்னா முத்து குத்தலா சொல்றாரு, எல்லாரும் எதுக்கும் அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க, அப்புறம் அவங்க செயின் மோதிரம்லாம் காணனா நம்ம மேலே தான் பழைய போடுவாங்கன்னு சொல்லி குத்தி கட்டுறாரு. உடனே அண்ணாமலை வந்து, டே முத்து, பழைய கதைலாம் ஏண்டான்னு சொல்லி திட்டுவாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, சுதா மீனா கிஃப்ட் கொடுக்குறாங்க. அதுவும் தங்க விலையில கிஃப்டா பண்ணுவாங்க. அதை பார்த்த விஜயாலாம், சம்மந்தி உண்மையிலே உங்களுக்கு பெரிய மனசு, சில பேர்லாம் சொந்த பொண்ணுக்கே வாங்கி தர மாட்டாங்க, நீங்க இன்னொரு பொண்ணுக்கு வாங்கி தரீங்களே, உண்மையிலே நீங்க பெரிய ஆளுன்னு சொல்லி பாராட்டுறாங்க. ஆனா மீனா என்ன பண்ணுவாங்க, சுதா கொடுத்த அந்த வலையில ஸ்ருதிக்கே மாட்டி விட்டுறாங்க. அம்மா, எனக்கு இந்த நகைப்பணம் எல்லாம் ஆசை இல்லை, உங்க ஆசீர்வாதமே போதும்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமும் சுதா சும்மா இல்லாம, என்ன இந்த வீடு இவ்வளோ புழுக்கமா இருக்கு, ஒரு சென்ட்ரலைஸ் ஏசி வாங்கி ஹாலில் மாட்டினா என்ன, நான் வேணா வாங்கி அனுப்பிடுவான்னு கேட்குறாங்க. விஜயாவும் கூச்சமே இல்லாமல் சரின்னு தலையாட்டுவாங்க. ஆனால் அண்ணாமலைக்கு கடுப்பாகுது. அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, தேவைப்பட்ட நாங்களே வாங்கிக்கிறோம்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கேட்கலாம் வெட்டி ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்து முடியுது. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, ஸ்ருதியும் ரவி அந்த ஃபங்க்ஷனில் ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஆமாங்க, ஸ்ருதி சொல்றாங்க, இந்த ஒரு வருஷத்துல மீனா முத்து ஜோடியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க மனசுல இருக்க விஷயத்த அப்படியே சொல்லுங்கன்னு சொல்றாங்க. மனோஜ்ல இருந்து ஆரம்பிப்பாங்க. மனோஜ் சொல்றாரு, நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னா அதுக்கு நீங்க எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்றாரு. முத்து ஏன்டான்னு கேட்கும்போது, என்னால தானே உங்க கல்யாணம் நடந்துச்சு, இல்லைன்னா உனக்கெல்லாம் யாரா பொண்ணு கொடுப்பா அப்படின்ற மாதிரி நக்கல் பண்றாரு. அதை கேட்ட முத்து கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாரு. பதிலுக்கு மனோஜ் நல்லா வெறுப்பேற்றுவாரு. அவர் பணத்தை தூக்கிட்டு போன விஷயத்தெல்லாம் சொல்லி கிண்டல் பண்ணுவாரு. கண்டிப்பா இந்த சீன்லாம் இருக்குங்க. எல்லாருமே முத்து மீனா ஜோடியை பத்தி நல்ல விதமா தான் சொல்லுவாங்க. ஆனா ரோஹிணி விஜயா வந்து ஏதாவது தாறுமாறா சொல்ல வாய்ப்பு இருக்கு. முக்கியமா ஸ்ருதி முத்தை பத்தி என்ன சொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சுக்கதான் ரொம்ப ஆர்வமா இருக்கு. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கடைசியா தாங்க மீனாவோட தம்பி சத்யா ஃபங்க்ஷனுக்கு வருவாரு. அவரை பார்த்தோன்னா முத்துக்கெல்லாம் செம்ம கடுப்பாகுது. சத்யாவும் சிட்டி பிளான் படி நிறைய காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து முத்து மீனா கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம முத்தை வெறுப்பேற்றுற மாதிரியும் பேசுவாரு. இதுல கடுப்பான முத்து வந்து சத்யாவை போட்டு அடிக்கலாம், இல்லைன்னா பாட்டி இருக்காங்கன்னு சொல்லி முத்து அமைதியா இருக்கும் வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை என்ன மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ வரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே கொண்டு சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.